ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 22ஆம் அத்தியாயம். அரசர் இந்திரத்யும்னர் நாரத முனிவருடன் பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு செல்கிறார். ஜைமினி முனிவர் கூறினார். அரசர் நாரத முனிவரிடம் கூறினார், முனிவரே, பயணம் ஏன் ரகசியமாக இருக்க வேண்டும்? மனதை விட வேகம் கொண்ட மலர் ரதம் இங்கே உள்ளது. நாம் அதில் நுழைந்து செல்வோம். தயவு செய்து சிறிது நேரம் காத்திருங்கள். அப்போது நான் இறைவனை சுற்றி வந்த பிறகு அரண்மனையின் பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்துவேன். பின்னர் திரும்பி வருவேன். சிறந்த முனிவரே, நாரத மாமுனிவர் மன்னரின் வார்த்தைகளை கேட்டு அரசரின் வார்த்தைகளை நம்பி அவரை கையால் பிடித்து கொண்டு பெரிய பலி பீடத்திற்குள் நுழைந்தார். அவர்கள் பலதேவர் மற்றும் தேவி சுபத்ரையுடன் ஸ்ரீகிருஷ்ணரை மீண்டும் மீண்டும் வணங்கினர். பின்னர் நாரத முனிவர் பிரம்மதேவரின் உலகத்திற்கு செல்ல அனுமதி கேட்டார். மன்னர் இந்திரத்யும்னனும் அவரை மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் பிரார்த்தனை செய்த பிறகு அவரை சுற்றி வந்தார். மிகுந்த ஆர்வத்துடன் 8 அங்கங்களுடன் தரையை தொட்டு அவரை வணங்கினார். பிராமணர்களே, பயபக்தியுடன் கைகளை மடித்து பிரம்மலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்டார். முனிவரும் அரசரும் இருவரும் தெய்வீக வாகனத்தில் சென்றனர். வானத்தின் மையத்தில் இருந்த சூரியனை சுற்றி வந்த பிறகு அவர்கள் துருவ நட்சத்திர மண்டலத்தை கடந்து மேலும் மேலும் சென்றனர். ஜனலோகத்தில் வசிக்கும் சித்தர்கள் அவர்களை வளைந்து உடனடியாக உயர்த்தப்பட்ட முகங்களுடன் பார்த்தனர். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருந்தனர். இறைவனின் நடத்தை அழுக்குகளை அகற்றுவதற்கும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் உகந்தது. சிறந்த முனிவர், உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மா தனது இயக்கத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் அனைத்து உலகங்களிலும் அலைந்தது போல இந்த மரண உலகில் வசிப்பவரும் கூட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தயவால் அரசரே விரைவாக முன்னேறினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரால் அடைய முடிந்தால் பிரபஞ்ச முட்டை முழுவதிலும் அவரால் அடைய முடியாதது எதுவுமில்லை, அல்லது அவர் முக்தியை அடைவார். அவர்கள் இருவரும் மகர் லோகத்தில் வசிக்கும் சித்தர்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டனர். அரசர் இந்திரத்யும்னன் படிப்படியாக எழுந்து துவந்துவங்கள், வெப்பம், குளிர் போன்ற பரஸ்பரம் எதிர்க்கும் ஜோடிகள் இல்லாத ஆசைகள் எழுந்த நேரத்தில் பல வகையான மனித நோக்கங்களை உணர்ந்த மகிழ்ச்சியில் ஒரே கொள்கலன்களான விடுதலை பெற்ற ஆன்மாக்களை காணும்போது தனது பூமிக்குரிய வாசஸ்தலத்தை நினைவில் கொள்ளவில்லை. அவர் நினைவில் வைத்திருந்த ஒரே விஷயம் பூமியில், கர்ம பூமியில் இறைவனின் சாந்திக்காக அவர் கட்டிய மாளிகை மட்டுமே. அவர் அதை பற்றி பின்வருமாறு யோசித்தார். அது நிறைவடையும் இல்லையா? இப்போது நான் பிரம்ம உலகத்திற்கு வந்திருக்கிறேன். அது எதிரிகளால் தாக்கப்பட்டதா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஊழியர்களும் உதவியாளர்களும் செல்வத்தின் பேராசையால் ஆர்வத்தையோ மரியாதையையோ இழந்திருக்கலாம். கைவினைஞர்களும் கொத்தனார்களும் முழு கூலியையும் பெற்ற பிறகும் தங்கள் வேலைகளில் மெதுவாக இருக்கலாம். நான் பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு வந்ததால் அவர்கள் கட்டுமானத்தை முடிக்காமல் போகலாம். நான் 4 முக கடவுள் பிரம்மதேவரோடு பூமிக்கு திரும்பும் வரை மாளிகை முழுமையடையாது. ஏனெனில் நான் வெகு தொலைவில் இருக்கிறேன். இதற்கு முன்பு இங்கு வந்தவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பவில்லை. ஒருவேளை தீய மனங்களின் அடிமை மன்னர்கள் இப்படித்தான் யோசித்து கொண்டிருக்கலாம். எதிரிகள் என் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவார்களா? அரசர் கவலைப்பட்ட மனதுடன் இவ்வாறு யோசித்து கொண்டிருந்த போது கடந்த கால மற்றும் எதிர்கால அறிவின் களஞ்சியமான நாரத முனிவர் அவரிடம் கூறினார், அரசரே, இவ்வளவு துயரப்பட்ட மனதுடன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் வந்த இடம் கவலைப்பட வேண்டிய இடம் அல்ல. வேதனைகளும் நோய்களும் இங்கு ஒருபோதும் நிலவுவதில்லை. மரணமோ முதுமையோ இங்கு இடம்பெறுவதில்லை. அப்படியானால் துயரத்திற்கு வேறு என்ன காரணம்? மிகவும் அதிர்ஷ்டசாலியான மன்னரே, நீங்கள் பாக்கியவான். நீங்கள் உங்கள் மனித உடலிலேயே பிரம்மதேவரின் உலகத்திற்கு வந்ததால் உங்கள் இலக்குகளை அடைந்து விட்டீர்கள். பகவான் ஸ்ரீஹரியை நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள். இங்கு வந்திருப்பவர்கள் கைவிடப்பட வேண்டிய பல்வேறு உலக விவகாரங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. சிறந்த முனிவர் இவ்வாறு கூறியதால் அரசர் அவரிடம் கூறினார்,
பிராமண முனிவரே, நான் உறவினர்கள் மற்றும் அரசரின் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. நான் இறைவனின் மாளிகையை கட்டத் தொடங்கினேன். நான் இங்கிருந்து வந்துள்ளேன் என்பதை அறிந்ததும் ஊழியர்களும் உதவியாளர்களும் தங்கள் பணிகளை மேற்கொண்டு செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. முனிவரே, நான் தொடங்கியதை நிச்சயமாக முடிக்க வேண்டும். வழியில் தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நினைத்து புனிதமான பகவானே என் மனம் வருத்தமடைந்துள்ளது. அவரது வார்த்தைகளை கேட்டதும் நாரத மாமுனிவர் புன்னகையுடன் கூறினார், அரசரே, தாம் பிரம்மதேவருக்கு இணையானவர். தாம் ஒரு சாதாரண அரசர் அல்ல. பூமியில் யாராலும் தம்மை போல் ஒருபோதும் புண்படுத்தவோ அல்லது தாக்கவோ இயலவில்லை. தமது முன்னோர்களாலோ அல்லது தாங்களாலோ செய்யப்பட்ட எந்த விஷயம் படைப்பு அல்லது வாழ்வாதாரத்திற்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்தக்கூடும். தாம் பிரம்மதேவரின் உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள். சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற 3 உலகங்களிலும் தமது சுரண்டல்களும் புகழும் பரவியுள்ளன. தமது விவகாரங்களில் 4 முக கடவுள் தமக்கு உதவி செய்கிறார். அரசர்களில் சிறந்தவரே, அந்த விவகாரங்களில் தடைகள் இருப்பதாக ஏன் சந்தேகிக்க வேண்டும்? தமது நேரடி எதிரியாக இருப்பவன் வெகு தொலைவில் இருக்கிறான். பெரிய அரசரே, 3 உலகங்களுக்கும் அதிபதியான சக்கரனான பெருமாள் சபையின் நடுவில் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக உலகங்களின் தலைவரின் மாளிகையை பொறுத்தவரை பெரிய அரசரே, எந்த மனிதன் மனதளவில் ஆலயத்திற்கு தீங்கு செய்ய விரும்புவான்? அது குறித்து தமக்குள் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அரசரே, முன்னால் பாருங்கள். 1 கோடி சந்திரர்களின் பிரகாசத்துடன் கூடிய ஒரு பிரகாசம் இருக்கிறது. அது 1 கோடி அமிர்த கடல்களைப் போல எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. இந்த பிரகாசம் பிரம்மதேவரின் வசிப்பிடத்திற்கு சொந்தமானது என்பதை தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு உரையாடி அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்தனர். தூரத்தில் இருந்தே பிராமண முனிவர்களின் வாய்களிலிருந்து வேதம் ஓதுதல் ஒலி வெளிப்படுவதை அவர்கள் கேட்டார்கள். வார்த்தைகள், எழுத்துக்கள் மற்றும் அவற்றின் வரிசைகள் தெளிவாக கேட்கக்கூடியவை. இதிகாசங்கள், புராணங்கள், வழிபாட்டு நூல்கள் மற்றும் பாடல்கள் அனைத்தும் ஒலிகள் அல்லது சொற்களின் கலவை இல்லாமல் கேட்கக்கூடியவை. அவை புத்திசாலித்தனமாக இருந்தன. அவை தெளிவாக கேட்கப்பட்டன. அரசர்களின் சிறந்தவரே, இதை பிரம்மதேவரின் நகரம் என்று அறிந்து கொள்ளுங்கள். 4 முகங்கள் கொண்ட உலகங்களின் தந்தைக்கு தந்தையான பிரம்மதேவர் முன்னணி பிராமண முனிவர்களுடன் வசதியாக அமர்ந்திருக்கும் இடத்தில் சபை காணப்படுகிறது. பல்வேறு இயற்கை மற்றும் ஒலி உணர்வு கொண்ட பல உயிருள்ள விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் அவரை பராமரிக்கின்றனர். இங்கு வருபவர்கள் உலக இருப்பு என்ற பெருங்கடலின் கொந்தளிப்பிற்கு திரும்புவதில்லை. சத் என்ற சொல் பிரம்மதேவரின் மற்றொரு பெயர். இது அவருடைய சிறந்த உலகம். எனவே இது சத்தியலோகம் என்று பிரபலமானது. அதற்கு மேலே எதுவும் இல்லை. இதற்கு சற்று மேலேயும் அண்ட முட்டையின் அரைக்கோள மூடியின் கீழும் வைகுந்த உலகம் உள்ளது. அரசரே, முக்தி பெற்றவர்கள் அங்குதான் வசிக்கிறார்கள். யோகிகளின் தலைவனான ஜனார்த்தனன் யோகிகளால் தியானிக்கப்படுவதற்கு தகுதியானவர். அங்கேயே வசிக்கிறார். உணர்வு என்பது அவரது உடல். இறைவன் உயர்ந்த பேரின்பத்தின் தன்மை கொண்டவர். அவரை அடைந்த பிறகு மரணம் நிலவும் உலக இருப்பு பாதைக்கு திரும்புவதில்லை. தனது சொந்த பாதுகாப்பிற்காக பிரம்மதேவர் எப்போதும் உயிருள்ள முக்தி பெற்றவர்களுடன் அவரை சந்திக்கிறார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையின் முடிவில் அவரும் இவர்களுடன் அவரை நாடுகிறார். அவர் உலகங்களை படைத்தவர். அவர் மீன், ஆமை போன்ற வடிவங்களை எடுக்கிறார். அவர் உலகங்களை படைப்பவர், பாதுகாவலர் மற்றும் ருத்ர வடிவில் அளிப்பவர். இவ்வாறு மன்னர் இந்திரத்யும்னரிடம் கூறி பிரம்மதேவரின் வசிப்பிடத்தை அடைந்தார். ஒரு கணத்திற்குள் அவர் நுழைவாயிலுக்கும் பிரகோஷ்டத்திற்கும் வாயிலிற்கு அருகிலுள்ள ஒரு அறை அங்கு சென்றார். அங்கு சக்கரனும் மற்ற காவல்காரர்களும் காத்திருந்தனர். அவர்கள் அங்கே நீண்ட நேரம் தியானத்தில் ஈடுபட்டிருந்தனர். மன்வந்திரங்களின் அதிபதிகள் சாதாரண மனிதர்களைப் போல நுழைவாயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. நாரத மாமுனிவர் மன்னர் இந்திரத்யும்னருடன் வருவதை கண்டதும் வாயில் காப்பாளர் பணிவுடன் அவர்களை வணங்கி அவரது கழுத்தை வளைத்தார்.
14 உலகங்களிலும் சுற்றித் திரிவதில் மகிழ்ச்சி அடையும் புனிதமான முனிவரே, ஐயா, தாங்கள் இல்லாமல் தங்கள் தந்தையின் சபை அழகாக தெரியவில்லை. நிச்சயமாக வேதங்களை நன்கு அறிந்த கௌதம முனிவர் மற்றும் பிற சிறந்த முனிவர்கள் பிராமணர்கள் உள்ளனர். இருப்பினும் பிரம்மதேவரின் கூட்டம் மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. இரவில் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் அது சந்திரன் வழியாகவே நன்றாக பிரகாசிக்கிறது. இவ்வாறு அவரை புகழ்ந்து அவர் பணிவுடன் அவருக்கு உள்ளே நுழைய அனுமதி அளித்தார். 22ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.